சார் ஷேர் ஆகுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருமே எங்களுடைய accessindia.com சார்பாகவும் எங்களுடைய டீம் சக்சஸ் டீம் சார்பா இங்க இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வாய்ஸ் பதிவும் இந்த ஒரு வீடியோவும் இந்த ஒரு மீட்டிங்கும் உங்களுக்கு யாரோ ஒரு நபர் மூலியமா கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த ஷேர் பண்ண ஒரு நபருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. ஏன் அப்படின்னா லைஃப்ல எவ்வளோ விஷயத்துக்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, லைஃப் மாறுமா அப்படின்ட்டு. பட் இன்னும் இருக்க பொருளாதாரத்துல மாறுச்சு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண போறேன். ஒன்ஸ் அகேன் என்னோட நேம் பாத்தீங்கன்னா சந்தோஷ். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரியான ஒர்க், இது என்ன வேலை அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாததுனாலதான், மேபி நமக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதை நான் உணர்வு பூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு நமக்கு ஸ்கூலோ காலேஜோ சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் இந்த பிசினஸ்ல இந்த இண்டஸ்ட்ரியில நான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்றத டிசைட் பண்ணதே இந்த 4 ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம லைஃப்ல நம்ம ஏர்னிங்ஸ் பண்றதுக்கு 4 வழிக்கு தான் இருக்கு. அதாவது வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல மொத்தமே 4 வழி தான். அதுல இருக்கக்கூடிய வழிகளை தான் இப்ப நான் இந்த இடத்துல சொல்றேன். முதல் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லைஃப் அப்படின்றது என்னன்னா 195% மக்கள் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழினா எம்ப்ளாயி தான். இந்த எம்ப்ளாயி கேட்டகரினா என்னன்னா, அடுத்தவங்களோட கனவுக்காக நம்ம போய் வேலை செய்வோம். அதாவது ஜாயின் இன் அதர் பிசினஸ் சொல்லுவாங்க. சோ இந்த லைஃப்ல நம்ம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோமோ அதுக்குண்டான வருமானம் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ தட் இஸ் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆக்டிவ் இன்கம்குள்ள நம்ம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம மட்டுமே ஓடிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னா, இது ஆக்டிவ் இன்கம். இந்த லைஃப்குள்ள நம்ம இருக்கிற பட்சத்துல நம்ம லைஃப்ல எந்த ஒரு தேவையும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார வளர்ச்சி. சோ அப்ப வேற என்ன சார் பண்ணா என் லைஃப் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது கேட்டகரி சொல்லுவாங்க செல்ஃப் எம்ப்ளாய். இவங்களும் கிட்டத்தட்ட எம்ப்ளாய் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு பிடிக்காதுன்ற ஒரு விரும்பக்கூடிய மக்கள் சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு டீ கடையோ இல்ல ஒரு ஹோட்டலோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு பிசினஸ். பட் இவங்களும் ஒரு எம்ப்ளாய் தான். எப்படின்னா, இவங்களும் அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தை பொறுத்து தான் அதுக்குண்டான வருமானம் கிடைக்கும். அப்போ இவங்களும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எம்ப்ளாயி கேட்டகரி. இவங்க ஏர்ன் பண்றதும் ஆக்டிவ் இன்கம் தான். அதாவது அந்த தொழிலை பண்ணாதான் வருமானம் வரும். அப்ப இவங்களும் டைம் ஈக்குவல் டு மணி தான். சோ அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 இண்டஸ்ட்ரி தான் நமக்கு தெரிஞ்சது. என்னது? ஒண்ணு எம்ப்ளாயி இல்ல செல்ஃப் எம்ப்ளாய். அவ்வளவுதான். 195% மக்கள் இதை மட்டுமே பண்றதுனால தான் அவங்களோட வாழ்வாதாரம் பெரிய அளவுக்கு உயர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அது ஆக்டிவ் இன்கம். இப்போ எனக்கு இந்த பிசினஸ்ல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டிவ் இன்கம்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, டில் நம்மளோட டெத் வரைக்கும் நம்ம தான் வேலை செய்யணும். நம்மளோட லைஃப் யாரும் மாத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். அந்த சிஸ்டம் நம்ம இருந்தாலும் ஒர்க் பண்ணணும், நம்ம இல்லைனாலும் ஒர்க் பண்ணணும். அதுதான் பாசிவ் இன்கம். அந்த ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. யாரோ ஒரு நபர் மூலியமா இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ பிசினஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலீடு கிடையாதுங்க. பீப்புள் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு வேலையை செய்வீங்க, அந்த வேலைக்காக சில நபர்கள் அந்த இடத்துல கொண்டு வருவீங்க. அவங்க அந்த வேலையை உங்களுக்காக செய்வாங்க. அவங்களுக்கும் இன்கம் வரும், உங்களுக்கும் இன்கம் வரும். தட் இஸ் கால்டு பிசினஸ். இன்னைக்கு 95% மக்களை ரன் பண்றது யாரு, ரூல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5% பிசினஸ் பீப்புள் தான். இப்ப நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து ரிச் லைஃப்க்கு போனோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய கேட்டகரியை மாத்தணும். அதுதான் பிசினஸ். சோ இதுல மட்டும்தான் பாசிவ் இன்கம் கிடைக்கும். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்யும். சோ இப்ப நம்ம எல்லாருமே எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே மூவ் ஆன் டு பிசினஸ். சோ அப்படி ஒரு பிசினஸ்க்கு போனோம்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு தான் இப்போ உங்க கையில கிடைச்சிருக்கு. சோ அந்த நிறுவனத்தோட பேரு தான் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இதுதான் எங்க கம்பெனியோட ஃபுல் நேம். இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2018 ஜூலை 27. ஸோ கம்மிங் 27 வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட 7th இயர் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு தமிழன் பேஸ்ட் கம்பெனி, தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி. சென்னை குரோம்பேட் தான் அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ். இது என்ன டைப் ஆஃப் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா ஏதோ ப்ராடக்ட்டை விற்கிறதோ அதெல்லாம் கிடையாதுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆஃப்லைன்ல காலம் வாங்கின போய் இன்னைக்கு ஆன்லைன் காலம் வந்துருச்சு. சோ நீங்க என்ன ப்ராசஸ் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. சாப்பிடணும்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ.
ரீசார்ஜ் பண்ணணும்னா கூகுள் பே, ஃபோன்பே. ஸோ வெஹிக்கிள் புக் பண்ணா ஓலா, ராபிடோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆப் வந்துருச்சு. அப்போ ஃபியூச்சர் பிசினஸ் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ், இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவும் இதே டிஜிட்டல் உள்ளதான் இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் சிஓ பாபு சார் மூலியமா 2018 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம். மோர் தென் 100+ பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டிலையும். ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 8 லட்சம் பிரைம் கஸ்டமர் இந்த கம்பெனில இருக்காங்க. இதை பத்தின முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள்ல www.accisindia.com போட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட என்டையர் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கம்பெனி ஆன்லைன் ஷாப்பிங் தெரிஞ்சு போச்சு. இதுல என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு. ஸோ ப்ரொவிஷனல்ல இருந்து மென்ஸ் உமன்ஸ் கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம், ஸோ ஹோம் அப்ளைன்ஸ்ன்ட்டு ஸோ நமக்கு தேவையான பொருட்களும் இந்த கம்பெனில இருக்கு, பிராண்டு நான் பிராண்ட். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இந்த கம்பெனில ஏதாவது ப்ராடக்ட்டை பை பண்ணணுமா, இல்லை ஏதாவது சேல்ஸ் பண்ணணுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் எங்க கிட்ட இருக்குன்றத உங்களுக்கு நாங்க ஜஸ்ட் ஷோ பண்றோம். இப்போ நம்ம இந்த கம்பெனில என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கம்பெனில நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வரப்போறேன். தட் இஸ் ப்ரிவிலேஜ் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிவிலேஜ் மெம்பர் ஆகிறதுனால முதல்ல ஒரு மெம்பருக்கு என்ன பெனிஃபிட், அதை தாண்டி அந்த பிசினஸ் எடுத்து பண்றதுனால அவருக்கு என்ன ப்ராஃபிட்ன்றது தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ பெனிஃபிட் ஆஃப் பிரைம் மெம்பர். எங்க கம்பெனில நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வரணும், ஒரு இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கம்பெனியோட ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. பர்ச்சேஸ்னா என்னன்றதை நான் அடுத்து சொல்றேன். அப்படி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா லைஃப் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்பர் 1. ரெண்டாவது, அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில உங்களுக்கு லைஃப் லாங் டெலிவரி ஃப்ரீ. ஸோ ரெனிவல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதை தாண்டி நீங்க இந்த ஆப்பை எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோர், ஆஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஷாப்பிங் பண்றது மட்டும் இல்லாம ஒரு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா உங்களுக்கு சம்பாதிக்க வைக்கிறதுக்கான ட்ரைனிங்கும் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா பாசிவ் இன்கம். அந்த பாசிவ் இன்கம் இந்த கம்பெனில நம்ம ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு நான் எப்படி இந்த கம்பெனி உள்ள வரணும், என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்? எஸ், ஸோ ஒன் டைம் ஷாப்பிங் பண்றது மூலியமா லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு இன்கம் பிளான் இந்த கம்பெனி கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ஸ்டார்டட் கிட்ல உங்களுக்கு எந்த கிட் பிடிச்சிருக்கோ அந்த ஒரு கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா உங்க லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே உங்க மைண்ட்ல என்ன தோணும்னா, ஓ பர்ச்சேஸ் பண்ணணும் போல, காசு கட்டணும் போல, அப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்க வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் செட் ஆகும் உங்க மைண்ட்ல தோணும். நான் ஒரு செகண்ட் சொல்றதை இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கம்பெனிக்காக பர்டிகுலரா எதனா செலவு பண்றீங்களான்றது தோணும். சராசரியா ஒரு 4 பேர் உள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துக்கு சிட்டியோ இல்ல வில்லேஜோ சராசரியா 2000 ரூபாய், நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 2000 ரூபாய்க்கு மாத மளிகை சாமான் செலவு பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 24,000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் செலவு பண்ணியே ஆகணும். அதை தாண்டி தீபாவளி, பொங்கல் அப்படின்ற ஒரு நல்லது கிட்டன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2000 ரூபான்னு வச்சா கூட வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 10,000 ரூபாய்க்கு செலவு பண்றாங்க. அப்போ 24,000 ரூபாய் மளிகை சாமான், 10,000 ரூபாய் ட்ரெஸ், 34,000 ரூபாய். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா லேடிஸ் இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சா கூட வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3,500 ரூபாய் கிட்ட செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 40,000 ரூபாய்க்கு நம்ம தேவைக்காகவே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. இதுக்கப்புறமும் பண்ணதான் போறோம். என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கோம். கடைக்காரங்களோட வாழ்க்கை மாறுது. அஸ் ஒரு கன்சியூமரா, ஒரு பர்சனா உங்க லைஃப் ஏதாவது மாறி இருக்கா? என்னோட கேள்வியே தான். அப்போ இவ்வளவு நாள் மாறாதது இதுக்கப்புறம் மாறுமா? நிச்சயமா மாறாது. ஆனா மாறும். எப்போ? அதே பொருளை ஆக்சிஸ் இந்தியான்ற நிறுவனத்துல ஒரு டைம் மாத்தி நீங்க ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த ஐடி பாஸ்வேர்டு மூலியமா இந்த பிசினஸ் மூலியமா உங்க லைஃப் மாறும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ப்ராடக்டாவே வச்சிருக்காங்க. ஸோ இதுல 8 வகையான பேக்கேஜ் இருக்கு. உங்களுக்கு இந்த லிங்கை யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட ஃபுல் டீடைல் கேட்டீங்கன்னா இந்த பேக்கேஜை பத்தின டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஒரே ஒரு பேக்கேஜை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 3,700 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் அப் ஆகுது. பட் எல்லாருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் என்னன்னா மளிகை சாமான். சராசரியா ஒரு வீட்டுக்கு வாங்கக்கூடிய மளிகை பொருள். ஆக்சிஸ் இந்தியால மெம்பரா நீங்க உள்ள வந்து இந்த இடத்துல பிசினஸ் பண்ணணும்னா லைஃப்ல ஒரே ஒரு டைம் இந்த கம்பெனியோட ஒரு கிராசரி கிட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அந்த கிட்டோட காஸ்ட் 6,500 ரூபாய். 6,500 ரூபாய்க்கு நீங்க லைஃப்ல ஒரு டைம் நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது
ரூபாய்க்கு உங்களுக்கு 43 ஐட்டம் மளிகை சாமாவும், 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு நாப்கினும், 1200 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுட் பேட்சும், அதை தாண்டி 2000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வச்சிரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 6500 ரூபாய் பேக்கேஜுக்கு 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு ரீஃபண்ட் பெனிஃபிட் கிடைக்குது. இப்ப திங்க் பண்ணி பாருங்க, இந்த கம்பெனி உள்ள வந்ததுனால எதனா உங்களுக்கு லாஸ் ஆச்சா, ஏதாவது ரிஸ்க் ஆச்சா? சோ அப்ப இது ஷாப்பிங் பண்றது மூலியமா எனக்கு ஒரு பொருளும் வீட்டுக்கு வந்துருச்சு. இது மூலியமா வாரம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சு. இப்போ ஆக்சிஸ் இந்தியா நீங்க உள்ள வந்தாச்சு. இப்போ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே ஒரு பிக்கெஸ்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் அண்ட் ரெஃபர். இந்த 2 விஷயம் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு பிசினஸும் ரன் ஆகாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை ஒரு ஸ்கூல்ல நல்லா படிக்குது. பக்கத்து வீட்டு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கூலை பத்தி சொல்லுவாங்க. தட் இஸ் ஷேர். நீங்க ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க. அந்த பொருள் ஒருத்தவங்க கேட்கறாங்க. அவங்களும் அதை வாங்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, அவங்க கிட்ட அதை கொடுப்பீங்க. ஷேர். இந்த 2 விஷயம் தான் இந்த உலகத்துல வியாபாரமா நடந்துட்டு இருக்கு. அதே கான்செப்ட் தான் நீங்க ஆக்சிஸ் இந்தியால பண்ண போறீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனில நம்ம வருமானம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கம்பெனி ஆப்பை தான் ப்ரொமோட் பண்ணணுமே தவிர ப்ராடக்ட் கிடையாது. சோ இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு கன்சியூமர் வேணும். அதனால இந்த கம்பெனிக்குன்னு எந்த விதமான விளம்பரம் கிடையாது. நம்மளோட வேலை இந்த கம்பெனி ஆப்பை விளம்பரப்படுத்துறது. ஓகேங்களா? சோ உங்களோட ஒர்க் வார வருமானமா இந்த கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப நம்மளோட வேலை என்னன்னா, ஒரு கன்சியூமரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இந்த கம்பெனி உள்ள ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வாரம் ஏன் மூலியமா 2 நபருக்கு இந்த வியாபார வாய்ப்பை நான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். அதாவது நான் எப்படி இந்த கம்பெனில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வந்தனோ, அதே மாதிரி என்னை சார்ந்த ஒரு 2 நபருக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்து இதை பத்தி புரிய வச்சு லெஃப்ட் ரைட்னு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பிசினஸ்க்குள்ள நான் கொண்டு வரும்போது கம்பெனி எனக்கு முதல் வார சாலரியா 600 ரூபாய் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், உங்களுக்காக பீப்புள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட இன்கம் growth ஆகும்ட்டு. சோ 2வது வாரம் பாருங்க, நீங்க கொண்டு வந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த பிசினஸ் புரிய வச்சு 2வது வாரம் அவங்க இன்கம்காக வேலை செய்யும் போது அந்த 2 நபர் மூலியமா 4 நபர்கள் வரும்போது அந்த 2 நபருக்குமே 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ 3வது வாரம் உங்களோட இன்கம் 2400 ரூபாய், 4வது வாரம் உங்களோட இன்கம் 4800 ரூபான்ட்டு ஒர்க் பண்ண உங்களோட இன்கம் இந்த இடத்துல ரைஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இதே வரிசையில போகும்போது 8வது வாரம் வரும்போது உங்களுடைய அதிகபட்ச இன்கம் 60,000 ரூபாய் ரீச் ஆகுது. சோ ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 600 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கு. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, காலங்காலமா மளிகை பொருள் வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், தேவையான பொருள் தேவையில்லாத ஏதேதோ பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா இந்த இந்த லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை கொடுத்த நபருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இதே வாய்ப்பை தான் 2020ல எனக்கு ஒரு நபர் கொடுத்தாரு. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்கு. சோ இந்த வாய்ப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை எப்படி பண்ணணும்ன்றத எல்லாமே உங்களுக்கு கைட் பண்றதுக்கு டீம் அண்ட் சப்போர்ட் இருக்காங்க. சோ இப்ப இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட கடன் தேவைக்காக இந்த பிசினஸ் நான் எடுக்கிறேன், என்னோட பசங்களோட ஃபியூச்சருக்காக எடுக்கிறேன், என்னோட ஃபேமிலிக்காக எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க உள்ள வரும்போது இந்த கம்பெனில கன்சியூமராகவும் வரலாம், டிஸ்ட்ரிபியூட்டராகவும் வரலாம், பிசினஸ் பீப்புளாகவும் வரலாம். சோ இது பேர் மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த லிங்கை சென்ட் பண்ணவங்க கிட்ட இதை பத்தின டீடைல் கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ 2வது ஒரு இன்கம் என்னன்னா ஜெனரேஷன் இன்கம். இந்த கம்பெனில ரெஃபர் பண்றது மூலியமா மட்டும் இன்கம் கிடையாதுங்க. உங்களுக்கு கீழே வந்த நபர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணா கூட அது மூலியமாவும் உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. தட் இஸ் பர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூலியமாவும் உங்களோட இன்கம் ரைஸ் பண்ண முடியும். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வழியா இருக்கும். சோ அது தாண்டி ஃபைனலா இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு ஜாப் இண்டஸ்ட்ரியில என்னதான் உழைச்சாலும் அப்ரிசியேஷனும் கிடைக்காது, ரெகக்னைசேஷனும் கிடைக்காது. ஆனா இந்த பிசினஸ கரெக்டா நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ரிசியேஷனும், ரெகக்னைசேஷனும், ப்ரொமோஷனும் இந்த இடத்துல இருக்கு. சோ சக்சஸ் டீம் சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களோட இன்கமும் growth ஆகும், உங்களுடைய லைஃபும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் எங்களோட ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம். இதுதான் வாய்ப்பு. இப்போ இந்த இடத்துல ஃபைனல் பார்ட்டா இந்த இடத்துல சொல்லிக்கிற போறது என்னன்னா, இந்த வாய்ப்பை உங்களை மாதிரி சாதாரண ஒரு நபரா 2020ல நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்கறதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்தது, இந்த பிசினஸ நீங்க இன்னைக்கு பார்த்த ஒரு சின்ன வாய்ப்பை எடுத்ததுனால ஒரு மிடில் கிளாஸோட பர்சன் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்ற லைவ் ப்ரூஃபையும் நான் இப்ப இந்த இடத்துல காட்ட போறேன். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் மூலியமா நான் ஷேர் பண்ணிட போறேன். மை எம்ப்ளாய்மெண்ட் லைஃப். சோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி பேசிக்கலி பாத்தீங்கன்னா சந்தோஷ் 2018ல கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனில மார்க்கெட்டிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மிடில் கிளாஸ் பர்சன். சோ என்னதான் படிச்சதுக்கு சம்பந்தமே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வருமான தேவைகள் நிறைய இருக்கு. சோ ஸ்ட்ரகிளான லைஃப்,
ப்ரெஷரான லைஃப், இதே லைஃப்ல ஓடிட்டு இருந்தா கூட பெரிய அளவுக்கு சம்பளம் வருதான்னு பார்த்தா கிடையாது. இந்த சம்பளத்து மூலியமா லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த வாய்ப்பு மூலியமா ஜெயிச்சு மேல வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு தேடிட்டு இருந்த ஒரு நபருக்கு, முன்பின் தெரியாத நபர், இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்களோ தெரியல, கொடுத்த நபருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எனக்கு ஒரு நபர் கொடுத்த வாய்ப்பை சோ என்னோட வாழ்க்கை இதுல மாறுன்றத நான் என் மேல நம்பிக்கை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம் தான் ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம். சோ ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் 2020 மார்ச் மந்த் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ காலையில 9ல இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னோட ஆக்டிவ் இன்கம், என்னோட ஜாபுக்காகவும், சாயந்தரம் 7 மணில இருந்து நைட்டு 9, 10 அந்த டைம் ஆக்சிஸ் என்னோட பாசிவ் இன்கம்காகவும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். பார்ட் டைமா இந்த பிசினஸ் வாய்ப்பை 2020 எடுத்து, சோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்ச நபர், என்ன சார்ந்த நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, சோ அவங்க மூலியமா இந்த பிசினஸை கொண்டு போக ஆரம்பிச்சேன். அப்படி கொண்டு போக என்னோட இன்கம் 600 ரூபாயில ஸ்டார்ட் ஆன இன்கம் ஒரு வாரம் 1000, 2000, 3000, 5000 படிப்படியா பார்ட் டைம்ல என்னோட இன்கம் நான் ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 1 இயர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆக்சிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக வந்தேன்னா பாசிவ் இன்கம். அதாவது நான் செய்யற வேலை எனக்கு புரிஞ்சு என்ன மாதிரி நபர்களை கீழே கிரியேட் பண்ணி அவங்கள இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிக்க வச்சா என் இன்கம் கேரண்டி ஆகுன்றத தெரிஞ்சு என்ன சார்ந்த நபர்களை நான் சம்பாதிக்க வச்சுட்டு இருந்தேன். சோ அப்பதான் பாசிவ் இன்கம்ன்றது ஒண்ணு கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஆக்டிவ் இன்கமுக்காக நான் வேலை செஞ்சேன். பட் என்னோட டீம் ஒர்க் பண்ணது மூலமா அந்த வாரம் என்னோட பாசிவ் இன்கம் கிரெடிட் ஆச்சு. சோ இப்பதான் உண்மையான பாசிவ் இன்கம் எனக்கு வரது தெரிஞ்சு 1.5 வருஷத்துல என்னோட ஜாபா நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் இந்தியாவை ஃபுல் டைமரா ஸ்டார்ட் பண்ணேன். சோ ஃபுல் டைமரா வந்த உடனே இந்த கம்பெனி எனக்கான ப்ரொமோஷனும் கொடுத்தாங்க. பட் என் கம்பெனில 4 வருஷமா நான் வேலை செஞ்சேன். எனக்கான கிரேட் ப்ரொமோஷனும் கிடையாது, அப்ரிசியேஷனும் கிடையாது. சோ இந்த கம்பெனில ஏன் இன்கம்காக நான் வேலை செஞ்சேன், அதுக்கான ப்ரொமோஷனும் கொடுத்தாங்க, அப்ரிசியேஷனும் பண்ணாங்க. சோ அதுக்கு அடுத்து சூப்பரா பிசினஸ கொண்டு போக ஆரம்பிச்சேன். என்னை சார்ந்த எல்லா நபருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். தேவையான நபர்கள் என் கூட சேர்ந்து சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவு இந்த கம்பெனி நிறைய டூர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு மிடில் கிளாஸா நம்ம 4 செவத்துக்குள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர, உண்மையே இந்த உலகத்துல நம்மள நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்மளால பார்க்க முடியுமானா முடியாது. காரணம் என்னன்னா பொருளாதாரம், நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி சர்க்கிள். ஆக்சிஸ் பிசினஸ் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனி உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல காட்டுறாங்க. சோ சென்னையே தாண்டாத நபர் இந்த பிசினஸ் மூலியமா ஏர்ன் பண்ணி, சோ கேரளா, ஏற்காடு, மூணாறு, கொடைக்கானல் டிராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை தாண்டி நிறைய அச்சீவ்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நபர் ஒரு 2 இயர்ஸ்ல எவ்ரி மிடில் கிளாஸோட ஒரு மிகப்பெரிய கனவு, இன்னைக்கெல்லாம் அதை பார்த்தா கனவு கனவாவே தான் இருக்கும். பட் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு வாய்ப்பு மூலியமா நான் உள்ள வரும்போது எனக்கான இலக்கை செட் பண்ணிட்டு உள்ள வந்தேன். ஒரு வருஷத்துல என்னோட வேலையை விடணும், ஒரு 1.5 வருஷத்துல நான் ஒரு மினிமம் இன்கம் எடுக்கணும், ஒரு 2 வருஷத்துல இந்த கம்பெனி மூலமா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்ட்டு. ஸோ 2020ல என்ன ஏதுன்னே தெரியாம ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர் 2 வருஷத்துல இந்த கம்பெனி மூலமா ஒரு கார் அச்சீவ்மெண்ட் பண்ணேன். அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் செலிப்ரேஷன் தான் இந்த இமேஜ்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 2022 டிசம்பர் மந்த் இந்த கம்பெனி மூலியமா அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு கார் எடுக்கிறேன். அந்த கார் ஃபங்க்ஷனுக்கு என்னோட ஃபேமிலி மூலியமா எனக்கான ஒரு செலிப்ரேஷன் இந்த இடத்துல பண்ணாங்க. ஸோ மிடில் கிளாஸ் லைஃப் இது மூலியமா மிகப்பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. அடுத்து ஸோ ஒரு மிடில் கிளாஸா பிறந்து சென்னை விட்டு தாண்டாத நபர், என் ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் கடல் கடந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி இந்த ஆக்சஸ் மூலியமா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஒர்க் பண்றதுக்கு இல்லைங்க, செலிப்ரேட் பண்றதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு. இன்னைக்கு மிடில் கிளாஸ்லயே நம்மளும் ஃபாரின் போறோம். எதுக்காக? இங்க வாங்குற வருமானம் பத்தலன்ட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறதுக்காக. ஆனா இந்த வாய்ப்பை என் தேவைக்காக நான் பண்ணேன். இந்த கம்பெனி அதுக்கான ஒரு ஆஃபர் அச்சீவ்மெண்ட் பண்ணி, ஸோ மலேசியா டூர் ட்ரிப் கிட்டத்தட்ட 1 வாரம் கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்தேன். ஸோ என் லைஃப் ஸ்டைல் இது மூலியமா மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைனலா சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா, ஸோ ஒரு எம்ப்ளாயா நான் இருந்தேன். என் லைஃப் யார் மூலியமா மாறாது. நான் நினைச்சா மட்டும்தான் மாறும். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு ஆக்சஸ் சரியா நான் முடிவு பண்ணேன். ஸோ 2021ல இந்த கம்பெனியோட ஒரு ஃபுல் டைமர் ஆகி கார் அச்சீவர் ஆனேன். இன்னைக்கு இந்த கம்பெனில 4 இயர்ஸ்ல கம்பெனியோட ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும், அதை தாண்டி ஒரு விஷன் கேப்டனாகவும், இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஒரு ஃபுல் டைமரா இருந்து ஒரு செலிபிரிட்டிக்கு ஈக்குவலான லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த நிறுவனம் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கு. ஸோ சேம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும். அதை தாண்டி இவ்வளவு நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு சரியா புரியலையா? இந்த ஒரு வாசகம் உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கும். என்ன அப்படின்னா, த வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் வாரன் பஃபட் சார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ உறங்கினாலும் உனக்கு வருமானம் வரும் வேறு ஒரு வழிமுறையை நீ கண்டுபிடிக்கவில்லை எனில் நீ சாகும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்ற ஒரு வாசகம் தான் என்ன இந்த பிசினஸ்ல முழு மூச்சா இறங்க வச்சது. இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் இன்கம்காக ஓடுன்னு ஓடிட்டு இருக்கோம். ஹஸ்பண்டும் ஓடுறாங்க, ஒய்ஃப் ஓடுறாங்க, வீட்டுல படிச்ச பசங்க 4 பேர் கூட வேலை செய்யறாங்க. பட்
அது எல்லாமே ஆக்டிவ் இன்கம். நம்ம ஓட்ட நின்னு போச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்விக்குறி யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மொபைல் போனு கூட பவர் பேங்கோட ஒரு பேக்கப் வச்சு சுத்திட்டு இருக்கோம். பட் அதுவே நம்ம ஓடிட்டு இருக்கிற நம்மளோட பினான்சியல் லைஃபுக்கு ஒரு பேக்கப் இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட வந்திருக்கு, உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. சோ இந்த முடிவை நீங்க எடுங்க. ஏன்னா இந்த உலகத்துல 2 தரப்பு மக்கள் மூலியமா தான் வாழ்வாதாரம் மாறும். ஒரு மக்கள் என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க. கஷ்டம், கடன் அப்படின்ட்டு வாழ்நாள் முழுக்க புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு நபர் மூலியமா கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பார்த்த உடனே இது நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் தப்பான வழி, இதெல்லாம் போனா மாட்டிப்போம், ஸ்கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை உதாசீனத்தை படுத்திட்டு கடைசி வரைக்கும் அதே மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து போயிடுவாங்க. பட் இன்னொரு தரப்பு மக்கள் என்னன்னா அதே கஷ்டத்திலயும் கவலையிலும் இருப்பாங்க. முன்பின் தெரியாத நபரோ இல்ல யாரோ ஒரு நபர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச அந்த வாய்ப்பை சரியா அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சு அதை எடுத்து வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. சோ இப்ப நீங்க கைத்தட்டல் வாங்கக்கூடிய இடத்துல இருக்க போறீங்களா? இல்ல கடைசி வரைக்கும் கைத்தட்டிட்டே இருக்க போறீங்களான்றத முடிவு நீங்க எடுங்க. பிகாஸ் ஒன்லி யுவர் ஸ்ட்ராங் டிசிஷன் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய தனிப்பட்ட முடிவு மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற உதவும். வேறு யாராலையும் மாத்த முடியாது. சோ அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை நான் நிறைவு பண்ணிக்க விரும்புறேன். சோ இப்போ இந்த மீட்டிங்கை நீங்க ஃபுல்லா கேட்டீங்க. உங்க லைஃப்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் கேளுங்க. ஏன்னா நீங்க மத்தவங்க யாருகிட்ட போய் சஜஷன் கேட்டாலும் இத பத்தி சொல்லக்கூடிய தெளிவான நபர்கள் இந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுத்தவங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. சோ அந்த முடிவு எடுக்க நீங்க தயார் அப்படின்னா எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. சோ இந்த வாய்ப்பு இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கா?